இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை வாசியுங்கள். ஜெபத்தை குறித்து தான் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே பேசப் போகிறார். ஜெபம் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் தேவனோடு பேசுவது தான் ஜெபம். ஹல்லேலூயா. வாசியுங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9-10. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஜெபத்திலே 3 வகையான ஜெபம். கேளுங்கள், கேட்டால் கொடுப்பார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். இந்த 3 வார்த்தையில தேவ ஆவியானவர் நம்மோட கூட பேச போகிறார். ஜெபம் என்று சொன்னால் நமக்கு ஒரு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்படி அவர் ஜெபித்தார், அதுதான் அவரை போல அவரை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசுவை நான் பின்பற்றுவதுதான் ஜெபம். அனுதினமும் நம்முடைய உறவு தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர்களிடத்தில் தாய் பிள்ளைகள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அது தாய் பேசணும், தகப்பன் பேச வேண்டும், பிள்ளைகள் பேச வேண்டும். அப்படிதான் ஒரு குடும்பம். அதே மாதிரி தான் நாம் தேவன் அன்றாட வாழ்க்கையிலே நாம் தேவனோடு நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதிகமாய் ஒருவர் நேசிப்பாரானால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இன்னும் நீ பேசவே இல்லையே, அப்படிதான் சொல்லுவாங்க. நீ பேசி ரொம்ப நாள் ஆகிட்டு உன்னுடைய குரலை கேட்கணும். அதே மாதிரி தான் நம் தேவனோடு நாம் பேசும்போது ஜெபம், அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. அதிகாலையிலே நாம் ஜெபிக்க வேண்டும், இரவிலே ஜெபிக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் தேவனோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்னை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. அவரையே நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய சுபாவங்கள் நம்மை பின்பற்ற வேண்டும். அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை நாம் பின்பற்றுவதுதான் நம்மோடு அன்றாட ஒரு ஜெப வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவர் முதலாவது அவர் எப்படி ஜெபிக்கிறார்? மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க்கு ஜெபம் என்று சொன்னால் எப்படி? வாசிங்கள். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையிலே எழுந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவன் அவர் தன்னை அனுப்பின பிதாவோடு அதிகாலையிலே எழுந்து அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபம். ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் அதிகாலையில தான் நம் படிக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க, அதிகாலையில எழுந்து படி, அப்போதான் நல்லா ஞாபகம் இருக்கும், அப்போதான் நல்லா மனசுல பதியம், படித்ததெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உலக பாருங்க, எல்லாம் பறவைகள் பாருங்க, காலையில மனுஷர்களெல்லாம் எழுந்துவதற்கு முன்னதாகவே காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து அது காக்கா என்று கத்தி கொண்டே தேவனை துதித்து கொண்டிருக்கிறது. எல்லாம் விலங்குகள், பறவைகள் எல்லாம் பாருங்க அதிகாலையிலே எழுந்து இந்த நாளிலே அதுங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படுவதற்காக அதிகாலையிலே எழுந்து துதிக்கின்றன. அப்போ நாம கூட அதிகாலையிலே எழுந்து இயேசுவை நாம் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டுமானால் அதிகாலை ஜெபம் ஒவ்வொருவருக்கு அவசியம். ஹல்லேலூயா. அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து ஒரு வண்ணாந்திரமான இடத்திற்கு அங்கே போய் அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா. பிதாவோடு தனித்து அவர் பேசினார், ஜெபித்தார். அதனால தான் அவர் ஜெபித்த ஜெபம் ஒரு அபிஷேகம், வல்லமை, அநேக அற்புத அடையாளங்கள் செய்ததுக்கு காரணம் தேவனோடு அவர் சஞ்சரித்தார். ஹல்லேலூயா. பிதாவோடு அவர் ஐக்கியமாய் இருந்தார். இரண்டாவது எப்போது அவர் ஜெபிக்கிறார்? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசியுங்கள். மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாய் இருந்தார். சாயங்காலம் ஆன போது அவர் எழுந்து அவருடைய ஊழியத்தை எல்லாம் நிறைவேற்றின பிறகு சாயங்கால வேளையிலே அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அடுத்ததாக பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 6:12.
அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ராத்திரியிலே அவர் முழுதும் அவர் ஜெபித்தார். இந்த 3 வேளையும் அவர் ஜெபிப்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் இயேசுவை பின்பற்றுவர்களாய் இருக்கிறோம். அவரை போல அதிகாலையிலே நாம் ஜெபிக்க வேண்டும், சாயங்கால வேளையிலே ஜெபிக்க வேண்டும், இரவிலே ஜெபிக்க வேண்டும். 3 வேளை தேவனோடு நாம் சஞ்சரிக்கும் போது இந்த உலக கவலை, உலக போராட்டம், உலகம், பிசாசு, மாமிசம் இவை எல்லாவற்றையும் நம்ம விலகி தேவனோடு நாம் வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவனோடு நாம் சஞ்சரிக்கிறவர்களா பாருங்க. ஏனோக்கு எடுத்துக்கு தேவனோடு அவர் சஞ்சரித்தார். ஹல்லேலூயா. மோசே இரவும் பகலும் மோசே ஜனங்களுக்காக அவர் பரிதபித்து ஜனங்களுக்காக எப்போது அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். மலையிலே போய் ஜெபித்தார். 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அவர் எப்போதும் மோசேக்கு அவர் சொல்கிறார், காலமே நீ எழுந்து இருட்டோடு ஆயத்தமாக்கி என் சமூகத்தில் வந்து நில்லு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. மோசே எத்தனை லட்சம் ஜனங்களை அவர் வழிநடத்துவதற்கு அதிகாலை ஜெபம் அவருக்கு தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. அத்தனை புருஷர்கள், அத்தனை 6 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களை அவர் வழிநடத்துவதற்கு அதிகாலையிலே தேவனோடு அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா. நாம கூட அதிகாலையிலே ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். எத்தனை ஒரு 5 மணிக்காவது எழுந்து ஜெபிக்க நீங்க கற்றுக்கொள்ளணும். அதிகாலையில முதலாவது நமக்கு சோர்வு இருக்கலாம், ஒரு ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம் காலையில. ஆனால் நீங்க அதெல்லாம் விட்டு நீங்க என்ன செய்யணும், அதிகாலையில எல்லாவற்றையும் நீங்க மறந்து இன்றைக்கு இந்த காலையில என்னெல்லாம் நீங்க தேவனோடு பேச வேண்டும், துதிக்க வேண்டும். முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கர்த்தர் இந்த நாளை காண தேவன் கிருபை பாராட்டினாரே என்று சொல்லி முதலாவது அவரை உன் நாவினால் அவரை துதிக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதம் 34:1 சொல்கிறபடி அதிகாலையில நாம் எழுந்து அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது அவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி நீங்கள் துதிக்க வேண்டும். அடுத்ததாக தான் மூன்றாவதாக நீங்க உங்களுடைய என்னென்ன தேவைகள், இந்த நாளில் என்ன தேவைகள் என்பதை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி அந்த நாளை அதிகாலையில் நீங்கள் ஜெபித்து பழகுகளாக இருக்கும்போது அந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபத்தை நாம் பழகி கொள்ள வேண்டும். அதான் முதலாவது அவர் சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒரு தகப்பன் என்ன ஏதாவது அடுத்த வாசிங்க. சங்கீதம் இல்லை, லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தை வாசிங்க. உங்கள் தகப்பன் முட்டையை கேட்டால் பாம்பை தருவாரோ? உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பாருங்க. அப்போ நம்ம தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஜெபத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? கேட்டால் கொடுப்பார். ஹல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அப்போ கேட்க வேண்டும். ஜெபத்திலே எப்படியெல்லாம் நீங்க கேட்கணும். மோசே ஜெபித்தார். மோசே மற்றவர்களுக்காக அவர் ஜெபித்தார். எலியா சொல்லும் பொழுது எலியா அவருடைய ஜெபம் கருத்தான ஜெபமாய் காணப்பட்டது. எலியாவை போல நாம கூட எந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம் அந்த காரியத்தை கருத்தாக ஜெபிக்க வேண்டும். 6 மாதம் 3 மாதம் 6 மாதம் மழையே இல்லை. அவர் கருத்தாக ஜெபித்தார். மழை பெய்யக்கூடாது என்று ஜெபித்தார், பெய்யவில்லை. மழை பெய்ய வேண்டும் என்று அவர் ஜெபித்தார், மழை வந்தது. ஹல்லேலூயா. அவரை போல கருத்தாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்க, இந்த ஜெபத்திலே எப்படி நம் சீஷர்கள் கேட்கிறாங்க, எப்படி நாங்க ஜெபிக்கணும், அதை நீங்க எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்லும்போது அந்த பரமண்டலத்தை ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த பரமண்டல ஜெபம் என்று சொல்லும்போது எல்லாவற்றிலும் தேவனை துதிக்கிற ஒரு ஜெபமாயிருக்கிறது. அடுத்ததாக பாவ அறிக்கை, மன்னிப்பு,
எல்லாவற்றையும் 3 விதமான ஜெபங்கள் அந்த பரமண்டலத்தில் ஜெபம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நம்ம பெரும்பாலும் நாம் சொல்லுவதிலே இந்த CSI கிறிஸ்தவர்கள் தினமும் அதை சொல்லுவார்கள். நாம கூட அந்த ஜெபத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு வழிமுறையை, ஒரு பிரேயர் மாடலை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை வாசிக்கலாமா? அடுத்தது வாசிங்கம்மா. பரமண்டல ஜெபம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. ப்ரேயரில் ஒரு மாடல் ப்ரேயர் இப்படி ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கடனாளிகளுக்கு மன்னிப்பது நமக்கு ஒரு கடனாக இருந்தால் அதை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மன்னிப்பு இருக்கிறது. அவரை துதிப்பது, அவரை ஸ்தோத்தரிப்பது, அன்றன்றுள்ள ஆகாரம் கொடுப்பது, எல்லாவற்றையும் இந்த ஒரு ஜெபத்திலே முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. ஒரு மாடல் ப்ரேயரை அவர் சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். எப்படி கேட்க வேண்டும்? ஜெபத்திலே நாம் கேட்க வேண்டும். அடுத்தது அவருடைய இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் கேட்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுவின் நாமத்தினாலே நம்ம கேட்கும்போது அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிப்பது, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? என் இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்கிறேன். இயேசுவின் நாம, அதுதான் சொல்றார் யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ, இயேசுவின் நாமத்தினாலே நாம் எதெல்லாம் கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பர்த்திமை என்ற குருடர் என்ன செய்தார்? அவருக்கு பார்வை வேண்டும் என்று அவர் கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். நீ என்ன, உனக்கு என்ன வேண்டும்? என் இயேசுவுக்கு தெரியாதா? அவர் பார்வை இல்லாத ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனா கேட்டால் அற்புதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. கேட்க வேண்டும். நம் ஜெபத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். சங்கீதம் 66:18 வாசிங்க. சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பாருங்க, நம்முடைய ஜெபத்துல நம்முடைய பாவம் நமக்கு தடையாய் காணப்படலாம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தை பரிசுத்தமாய் இருக்கணும். தேவனோடு அவருடைய உறவு இருக்கணும். அவரோடு நம்முடைய கனெக்ஷன் இருக்கும் என்றால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய எதை கேட்டாலும், என்ன அற்புதம் வேண்டாலும், அதிசயம் உங்களுக்கு நடக்க வேண்டுமா, என்னுடைய பாவத்தை நீங்க மன்னி. இந்த நாளில் உமக்கு நம்ம தெரியாத ஏதாவது பாவம் செய்திருந்தால், என் அக்கிரம சிந்தை, என் அக்கிரமம் ஏதாவது இருந்தால் என்னை தயவாய் மன்னித்து இந்த ஜெபத்தை கேளும் என்று பாவ அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் பாருங்க, ஒரு வெள்ளை ஒரு ட்ரெஸ் போடுறோம் சொன்னா அந்த ட்ரெஸ் நாமளே போய் அது அழுக்குப்படுவது இல்லை. ஆனால் இயற்கையாகவே டஸ்ட், தூசிகள் பட்டு நம்மை அறியாமலே அந்த வெள்ளை ட்ரெஸ் ஆனது அழுக்கு படிந்துவிடும். அதை நம்ம என்ன செய்ய முடியும்? நல்ல ஷர்ப்ல ஊற வச்சு தோய்த்தால் அந்த அழுக்கு போய்விடும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட பாவம் என்ற ஒரு தடை இருக்கும். ஆனால் அந்த பாவம் இயேசுவின் இரத்தத்தால் மட்டும் தான் கழுவ முடியும். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தினாலே கழுவி தேவனோடு நம்ம ஒப்புரவாகும் போது உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். ஒருவேளை நான் எவ்வளோ நாளா இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த ஜெபத்துக்கு பதில் வரவே இல்லை என்று நம்ம சொல்லலாம். அக்கிரம சிந்தை ஏதோ ஒரு பாவ தடையா இருக்கலாம். அந்த தடையை, பாவம் என்ற தடையை நீக்கி போட்டு ஒரு ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு நம்ம ஒப்புரவாக வேண்டும். ஹல்லேலூயா. தேவனோடு என்னுடைய பாவங்களை மன்னியும், கழுவும், ரத்தத்தினாலே கழுவும் என்று நம்மை
நாமே ஆராய்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நம் ஜெபத்திற்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. எப்படி நாம ஜெபிக்க வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒன்று, அவருடைய நாமத்தை சொல்லி நாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். பேதுருவும் யோவானும் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு முடவனை என்னுடைய சுய சக்தினாலோ பக்தினாலோ அல்ல, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லும்போது அவருடைய கால்களும் கரங்களும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நம்ம கேட்கும்போது நம் ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார். வாசிங்கள். அடுத்தது, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வர வேண்டுமானால் விசுவாசம் தேவை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது தேவனுக்கு பிரியம். விசுவாசம் இல்லாம நம்ம ஜெபித்தால் தேவனுக்கு பிரியமாயிராது. நடக்குமோ நடக்காதோ, இது முடியுமா, அவரால் முடியுமா, இது செய்வாரா, அந்த மாதிரி நம்மளுடைய மனசுல கேள்விகள் கேட்டால் அவருடைய விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபிப்பது பிரியமே இருக்காது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதே போல நம்ம ஜெபத்துல எப்படி ஷார்ட்டா ஜெபிக்கணும்னு கூட சொல்றாரு பாருங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. ஜெபம் என்பது நம்ம இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதோ இல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அடுத்ததாக லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய விசுவாசம் கடுகு அளவு விசுவாசம் இருக்கணும். இருப்பதே எல்லாவற்றிலும் ஒரு ரொம்ப சிறியது கடுகு. தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்க ஒரு காரியம் என்றால் விசுவாசம். அந்த விசுவாசம் எவ்வளவு இருக்க வேண்டுமா? கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் இந்த வாசிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேறொண்டு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. ஒரு கடுகளவு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார். ஹல்லேலூயா. தேவன் பெரிய அளவு இருக்கணும், உன் விசுவாசம் இப்படி இருக்கக்கூடாது சொல்லியிருக்கிறாரா? அந்த கடுகு அளவு. ஹல்லேலூயா. இருப்பதிலே ஒரு சிறிய விதை அந்த கடுகு தான். ஹல்லேலூயா. அந்த கடுகு அளவு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், தேவன் மீது ஒரு நம்பிக்கையாய் நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் பெரிய காரியத்தை அவர் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த விசுவாசம் எனக்கு கடுகள விசுவாசத்தை நான் என்னை வர்த்திக்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வருமா? கேள்வினாலே வரும். ஹல்லேலூயா. இந்த கேள்வி எப்படி வரும்? நமக்கு தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்தினாலே அந்த விசுவாசம் பெருகும். நீங்க எந்த அளவுல வேதத்தை வாசித்து நீங்க தியானம் பண்றீங்களோ அந்த அளவுல தேவன் உங்களுடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கேள்வி நீங்க கேட்கணும், எப்படி இந்த காரியத்தை அவர் செய்தா? அந்த காரியம் அவர் செய்யும் போது எனக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. எனக்கும் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, பால் யாங்கிச்சோ, இதோட சம்பவம் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். எந்த அளவுல வேதத்தை நம்ம தியானம் பண்ணி வாசிக்கிறோமோ அந்த அளவுல நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பால் யாங்கிச்சோ ஐயா அவர்களுக்கு 2 நுரையீரலும்
கெட்டு போய்விட்டது. அவர் டாக்டர் கைவிட்டுட்டாங்க. இனி வாலிப வயது, இனி நீ பிழைக்க மாட்ட, இனிமேல் உனக்கு உயிர் எந்த நேரத்தில் போகலாம் என்று சொல்லி மருத்துவம் அவரை கைவிட்டது. ஆனால் ஒரு சிறிய மகள், சின்ன பெண் என்ன பண்ணாம், ஒரு பைபிள் புதிய ஏற்பாடை கொண்டு வந்து அவரிடத்தில், அன்னை இதை வாசிங்க என்று சொன்னார். 2-3 முறை அவள்கிட்ட சொல்லும்போது அவர் கோபப்பட்டார். உடனே அவர் அந்த மகளை என்ன பண்ணார், அவர் அடிச்சிட்டார். அடிச்சு கூட, அண்ணா என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, இந்த வேதத்தை நீங்க வாசிங்க. அப்படியே அங்க அந்த மகள் என்ன பண்ணாலும் அழுதுன்னு அங்கேயே நிற்கிறாளாம். அடி கூட வாங்கிட்டு, நீங்க பரவாயில்ல, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, இந்த வேதத்தை நீங்க வாசிங்க என்று சொல்லி, சரி என்னதான் இருக்குது என்று சொல்லி அந்த மகளிடத்துல வாங்கி அதை எடுத்து தூர வீசி அடிச்சிட்டார். அப்புறம் அவருக்கு திடீரென்று ஒரு ஞாபகம் வந்ததா, என்னதான் அந்த வேதத்துல இருக்குது, என்னதான் சரி என்று சொல்லி அந்த வேதத்தை எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க வாசிக்க அதில் இருக்கிற எல்லா அற்புதங்கள், இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் அவர் படிக்கும் போது அவருக்குள்ள ஒரு ஞாபகம் வந்தது. இப்படி இவ்வளவு அற்புதத்தை செய்த இந்த இயேசு என்ற கடவுள் எனக்கு 2 நுரையீரல் பழுதாகி விட்டது, டாக்டரும் கைவிடப்பட்ட நிலைமையில நாம் இருக்கிறோம், இதை வாசித்து இதெல்லாம் செய்த அற்புதம் அதிசயத்தை செய்த அந்த இயேசு என்ற தெய்வம் எனக்கு நுரையீரலே அழுகிவிட்டது, இதை சுகம் தருவாரா என்று அவருக்குள்ள கேள்வி வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, கேள்வி விசுவாசம் எப்படி வரும், கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அதை வாசித்து வாசித்து இந்த அற்புதம் செய்தாரே, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், முடவர்களை நடக்க பண்ணினார், இத்தனை அதிசயங்களை செய்த தேவன் இயேசு கிறிஸ்து எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார் என்று அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. ஹல்லேலூயா. அவர் விசுவாசிக்க விசுவாசிக்க வார்த்தைகளை படிக்க உட்கொண்டு தேவன் அவருக்கு 2 நுரையீரலின் தேவன் என்ன செய்தார், சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. உலகத்தில் அவருக்கு சுகம் கொடுத்து உலகத்திலேயே பல லட்சம் அதிக ஆத்துமாக்கள் நிறைந்த சபையை தேவன் அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி தேவனுடைய வார்த்தையாக வசனத்தை அவர் உட்கொண்டார். நாம கூட அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானம் பண்ண வேண்டும். இதில் இப்படி இருக்கிறது, தேவன் எனக்கு செய்வார், தேவன் இந்த காரியத்தை எனக்கு முடிப்பார், தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு படித்து இதை எனக்கு செய்யும் என்று நீங்கள் உரிமையா நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவில் ஜெபிக்கிறீங்களோ, ஜெபிக்கும் போது கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க என்னென்ன காரியத்தை ஜெபத்திலே கேட்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். பாருங்க, பர்த்திமேயு அவருக்கு பார்வை இல்லை. அவர் என்ன செய்தார், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவரை நோக்கி அவர் கூப்பிடும்போது தேவன் அவருக்கு பார்வையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் யாருன்னே தெரியாது. அந்த குருடருக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ எப்படி ஒன்றும் தெரியாது. ஆனா எல்லாம் சொல்றாங்களேன்னு கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டதை அவர் நிறைவேற்றி அவர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். நாம கூட என்ன தேவையோ அதை ஜெபத்தின் மூலமாய் கேட்கும்போது நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்க வேண்டும். இரண்டாவதாக விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவர் என்ன ஜெபத்திலே வீண் வார்த்தைகளை பேசக்கூடாதாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்நாளிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று ஜெபத்திலே தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. மற்றவனை குற்றம் சாட்டி பேசுறது, இந்த ஆயக்காரன் பரிசேயன் ஜெபிக்கிற ஜெபம் மாதிரி, அவனை போல நான் இல்லை, அவனை மாதிரி நான் இல்லை, இவர்களை போல நான் இல்லை என்று மற்ற வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அல்லேலூயா. அதிக வசனிப்பினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று வாசிங்கப்பா நினைக்கிறார்கள். அந்த மாதிரி ஜெபிக்க கூடாது. சரி, அடுத்ததாக தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஒரு பொருள் காணாம போய்விட்டதே என்று அப்படியே விட்டுருவீங்களா? அதை தேடினால்தான்
கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இயேசுவை கூட நாம் தேட வேண்டும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என் முகத்தை தேடு. கர்த்தர் சொல்ற நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நம்மை பார்த்து தான் சொல்கிறார். என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினார். இயேசுவுடைய முகத்தை நாம் தேடும்போது கண்டடைவோம். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நாம என்ன செய்யணும்? தேட வேண்டும். அதிகாலையில் அவருடைய முகத்தை நம்ம தேட வேண்டும். அதிகாலையில் தேடுகிறவர் என்னை கண்டடைவான் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி, அவருடைய கர்த்தருடைய முகத்தை அவருக்கு நேராக்கி. பாருங்க, தானியேலுடைய ஜெபம். தானியேல் 3 வேளையா அவர் ஜெபிக்கிற ஜெபம். கர்த்தரை அவருடைய முகத்தை தேடுகிறார். ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணி அவருடைய முகத்தை அவர் தேடும் பொழுது முகத்தை முகமாகி இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நேராக்கி அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லும், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை காண. இருதயத்தை திறந்து ஜெபிக்க வேண்டும். தானியேல் சிங்க கெபில அடைக்கப்பட்ட தானியேல் பாருங்க எப்படி ஜெபிக்கிறார். அவர் தேவனுக்கு முன்பாக தன் முகத்தை நேராக்கி. எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 29:13-14. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவரை தேடணுமா? எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு அவர் தேடும்போது தேடுகையில் அவரை கண்டுபிடி. தேவனை பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய முகத்தை நாம் தரிசிக்க வேண்டும். அவரை போல நம்ம வாழ வேண்டும். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவருடைய இருதயம் அவருக்கு நேரா உண்மையா உத்தமமா இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவரை தேட, அவருடைய முகத்தை தேடும்போது நாம் குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இயேசுவை நாம் தரிசிக்க வேண்டுமானால், இயேசுவை நாம் தேடினால் அவர் கண்டுபிடிக்கப்பட வேண்டுமானால் நாம் அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமா இருக்கணும். இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவை பார்க்க வேண்டும், நாம் வாஞ்சியா இருக்க வேண்டும். அவர் எங்கேயோ இருக்கிறார், நமக்கு என்ன? அவரை ஏன் நம்ம தேடணும்? அப்படி இல்லை. தானியேல் ஜெபித்தார் பாருங்க, எப்படி முழு இருதயத்தோடு அவர் தேவனுக்கு முன்பாக இருதயத்தை நேராக்கி ஜெபிக்கிறார். ஜெபம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாய் நாம் காணப்பட வேண்டும். பாவங்களை மன்னியும், இந்த வேலையில என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தாரும், எந்த பாவம் செய்தாலும் நீங்க என்னை மன்னித்தருளும், ரத்தத்தினாலே கழுவும் என்று சொல்லி சுத்த மனதோடு நம்ம சுத்த இருதயத்தோடு அவர் ஜெபிக்கும் போது அவரை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் சாது சுந்தர் சிங் ஐயா, அவருக்குள்ள ஒரு ஆசை காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் படிக்கிற காலத்துல எல்லா ஸ்கூல்ல பாருங்க, அந்த காலத்திலிருந்து
புதிய ஏற்பாடை கொடுத்தார்கள். எல்லாரும் புதிய ஏற்பாடை வாங்கி கொண்டு போனார்கள். ஆனால் இந்த சாது சுந்தர் சிங் ஐயா மட்டும் இந்த புத்தகம் வெளிநாட்டு கடவுள், இவரெல்லாம் யாரு, இதெல்லாம் ஒரு புத்தகம் என்று சொல்லி அவர் எரித்தார். புத்தகத்தை அவர் எரித்தார், கொளுத்து விட்டார். அவருடைய தகப்பனார் சொன்னார், உனக்கு அந்த புத்தகம் வேண்டாம் என்றால் வைத்து விடு, ஆனால் ஒரு புத்தகத்தை இப்படி கொளுத்துவது தவறு என்று சொன்னார். அவருடைய ஏக்கம் ஒரு தாயுடைய அன்பிற்காக அவர் ஏங்கினார். அல்லேலூயா. தாய் அவர் சிறு வயதில் அவர் இழந்து விட்டார். தகப்பன் மட்டும்தான். ஆனால் அவருடைய உள்ளம் ஒரு அன்புக்காக ஏங்கி தவித்த போது அவர் ஏதோ அவருடைய மனதில் பல கேள்விகள், எல்லா கேள்விக்கும் இதெல்லாம் ஒரு திருப்தியா இல்லை. உண்மையான ஒரு தெய்வம் இருக்கும், ஆனால் அந்த தேவன் என்னோட பேச வேண்டும், தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவருக்குள்ள தேட ஒரு ஆசை காணப்பட்டது. அதனால் அவர் என்ன செய்தார், முழங்கால் படிட்டு ஒரு நாள் இல்லாத உண்மையான தெய்வம் என்றால் என்னோட பேசட்டும், இல்லை என்றால் நான் காலையில் அதிகாலையில் நான் எழுந்து அவர் வீட்டு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்கிறது, காலையில் அவர் உண்மையான தெய்வம் என்றால் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் ஓடுகிற அந்த தண்டவாளத்திலே என் உயிரை நான் விட்டு விடுவேன் என்று ஒரு தீர்மானத்தோடு ஒரு வைராக்கியமோடு ஒரு கடவுளை பார்க்க வேண்டும் என்று அவருக்குள்ள ஒரு ஆசை காணப்பட்டது. இரவில் உண்மையான தெய்வம் யார் என்று அவருக்குள்ள ஒரு பாரத்தோடு அவர் வேண்டி இருக்கிறார். இயேசு என்று தெரியாது, உண்மையான தெய்வம்னா யார் என்னோட பேசட்டும் என்று அவர் வேண்டும் போது இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. உண்மையான தெய்வம் நான் தான். இயேசு என்று சொன்னதும் வெளிநாட்டு தெய்வம், அவர் ஆங்கிலேயருடைய தெய்வம் எதெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் இயேசு என்று சொன்னால் அவர் மனிதன், இயேசு ஒரு தெய்வமே கிடையாது, அவர் வெளிநாட்டு கடவுள் என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் கடவுளை பார்க்க வேண்டும் என்று அவர் வாஞ்சையோடு தேவனை அவர் தேடி இரவெல்லாம் அவர் முழங்கால் படிட்டு வேண்டிக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து தன்னை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, தேடினால் அவரை கண்டுபிடிக்க முடியும். எப்படி தேடினார்? பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அவர் ஜெபித்தார். மெய்யான தேவன் என்னோட பேசட்டும் என்று. நாம கூட என்னோட ஒரு தெய்வம், நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். அல்லேலூயா. என்னோட பேசும் என்று நீங்க ஜெபிக்கும் போது அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேத வார்த்தையின் மூலமாய் அவர் பேசுவார். நாம் வணங்குற ஆராதிக்கிற தேவன் பேசுகிற தேவன். தேடினால் அவர் கண்டு கொண்டு முடியும். யாருக்கெல்லாம், எல்லாருக்கும் அந்த ஆசைப்படணும், இயேசுவை நான் பார்க்கணும், அவருடைய முகத்தை நான் தரிசிக்க வேண்டும், முகமுகமா என் தேவனோடு நான் பேச வேண்டும் என்று நம்முடைய பாவ அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கும் போது தன்னை அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. மார்க்ல 7ஆம் அதிகாரம் 21 23 வசனத்தை வாசிங்க. மார்க் 7 21 23 வரை. எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதுகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனாவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில 13 வகையான பாவங்கள் இருக்கிறது. ஏதாவது ஒன்றாவது நமக்கு இருக்கும். அல்லேலூயா. இந்த 13 வகை ஒவ்வொன்றையும் நினைச்சு பாருங்க. பொறாமை, எரிச்சல், கோபம், தூஷணம், வன்கண், இதெல்லாம் ஒன்றுமே இல்லாம பரிசுத்தமா நம்ம விட்டு நீங்கி போயிட்ட பிறகு நம் தேவனை இந்த பாவங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் ஒரு பகையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. உடைய அக்கிரமங்கள் நமக்கு தேவனோடு நம்முடைய உறவை தடை செய்கிறது. இந்த பாவத்தை எல்லாம் நம்ம விட்டு ஒவ்வொரு நாளும் இந்த 13 வகையான பாவங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அதிலிருந்து நம்ம ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கும் பொழுதுதான் தேவனை நாம் கண்டடைய முடியும். 3ஆவதாக தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். முதலாவது கேளுங்கள், கொடுக்கப்படும். 2வது தேடுங்கள், கண்டடைவீர்கள். 3ஆவதாக தட்டுங்கள், திறக்கப்படும். வாசியுங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 5-8 வரை. லூக்கா 11 5-8 வரை. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே,
என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சம்பவத்தையே அவர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு உதாரணமாக, ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு திடீரென்று ஃப்ரெண்டு வந்துட்டார். அவர் போயிட்டு ஒரு பக்கத்து வீட்டில் போயிட்டு, என்னுடைய நண்பன் ஒருவன் வழி பிரயாணமா என் வீட்டிற்கு இரவு வந்துவிட்டா, அவருக்கு முன் வைப்பதற்கு எந்த ஆகாரமும் இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது அப்பத்தையாவது கொடுங்க என்று கேட்கிறார். அவர் என்ன சொல்றார், எல்லாம் படுத்துட்டோம், உன்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். ஆனாலும் தன்னுடைய நண்பனுக்காக அவர் வருந்தி கேட்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக நான் கேட்கல, என்னுடைய நண்பனுக்காக. அவன் பசியிலே இந்த இரவு அவன் தூங்க போறான், அதுக்கு முன் வைப்பதற்கு எந்த ஆகாரம் இல்லை, அவனுக்காக நீ இறங்கி ஏதாவது கொடு என்று கேட்கிறார். வருந்தி கேட்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி கேட்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக போயிட்டு வருந்தி கேட்கிறார். தட்டுங்கள். அப்பொழுது மற்ற நண்பருக்காக பக்கத்து வீட்டுடைய கதவை என்ன பண்றாரு, அவரு தட்டுறாரு. தட்டுங்கள், அவர் திறந்தார். ஆனா என்ன பதில் சொன்னார், எதுவும் இல்லை, நாங்கெல்லாம் படுத்துட்டோம்னு சொல்றார். ஆனாலும் வருந்தி கேட்கிறான், ப்ளீஸ், என் ஃப்ரெண்டு பசியில படுத்துங்கிறான், எதாவது இருந்தா எனக்காக நான் கேட்கல, என் ஃப்ரெண்டுக்காக நீ கொடு என்று வருந்தி கேட்க, கெஞ்சி கேட்கிறார். கெஞ்சி கேட்ட அப்போ அதே மாதிரி தான் இது உள்ள நமக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, நம்ம பரலோக கதவை நம்ம கேட்க வேணும். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் பரலோக கதவை தட்ட வேண்டும். தட்டினால் திறக்கப்படும். நமக்கு கிடைக்கிற வரையில நம்ம என்ன பண்ணணும், பரலோக கதவை தட்டி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் அதோடைய அர்த்தம். வருந்தி கேட்கிறார், ப்ளீஸ், என்னோட ஃப்ரெண்டு என்ன பண்றாரு, பசியில அவன் தூங்குவான், ஏதாவது இருந்தா கூட நான் எனக்காக கேட்கலன்னு கெஞ்சி கேட்கிறான். நாம கூட பரலோக கதவை மற்றவங்களுக்காக கெஞ்சி மன்றாடி பரலோக கதவை நம்ம தட்ட வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் எஸ்தரை எடுத்துக்கொள்வோமானால், எஸ்தர் தேசத்துக்காக பரலோக கதவை தட்டினார்கள். ஹல்லேலூயா. நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவர்கள் பரலோக கதவு உபவாசம் இருந்து சாப்பிடாம வருந்தி அவர்களுடைய ரட்சிப்பிற்காக அவர்கள் ஜெபித்தார்கள். மோசே கூட பாருங்க, மோசே நம்ம எடுத்துக்கொள்வோமானால், மோசே அத்தனை லட்ச ஜனங்களை அவர் வழி நடத்தி கொண்டு போகிறார். தண்ணி இல்லாத நேரத்தில் தேவனே பரலோக கதவை அவர் திட்டுறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது, எனக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது என்று அவர் பரலோக கதவை தட்டும் போது அவர் கரத்தில் ஒரு கோல் உண்டு. ஹல்லேலூயா. கோலை ஓங்கி அடி என்று நமக்கு தேவன் நம்ம கரத்துல ஒரு கோலாகிய வேத வசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேத வசனத்தை வைத்து பரலோக கதவை நாம் தட்ட வேண்டும். ஹல்லேலூயா. தட்டுவீங்களா? பரலோக கதவை தட்டுவீங்களா? நமக்கு ஒரு அற்புதம் கிடைக்கிற வரையும் பரலோக கதவை நாம தட்ட வேண்டும். ஹல்லேலூயா. மோசே எப்படி ஜெபிக்கிறார் பார்க்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 31ஆம் அதிகாரம் 31, 32 வாசிங்க. யாத்திராகமம் 32, 31, 32. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். மோசேவுடைய ஜெபம் பாருங்க, அவர் எப்படி ஜெபிக்கிறார். என் ஜனங்கள் இந்த பாவம் செய்திருக்கிறார்களே என்று சொல்லி அவருடைய பாவங்களுக்காக
பரலோக கதவை அவர் மன்றாடி கெஞ்சி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. பரலோக கதவை என்ன பண்றாரு? இந்த ஜனங்க, தேவனே சொல்ற, இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, எவ்வளவுதான் அவங்க அற்புதத்தை நேரடியா பார்த்தாலும் இவங்க திரும்பவே மாட்டாங்க. விட்டுடு சொல்றாரு, இயேசுவே கர்த்தர் பேசுறார் மோசையோடு, விட்டுடு மோசே விட்டுடு, இனியே உங்களுக்காக நீ மன்றாடுற. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? பரலோக கதவை தட்ட இந்த ஜனங்க மகா கொடிதான பாவம் செய்கிறார்களே, தேவனே மன்னியும், மன்னித்தருளுவீரானால் மன்னியும், இல்லை என்றால் என் பேரை புஸ்தகத்திலிருந்து கிழிக்கி போடும் என்று உத்தரவாதம் எடுத்து அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. நாம கூட ஒரு உத்தரவாதம் எடுத்து மோசேயை போல நாம ஜெபிக்க வேண்டும். பரலோக கதவை நம்ம என்ன பண்ணணும்? தட்ட வேண்டும். அவர் அற்புதம் செய்கிற வரையிலும் தட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வருந்தி ஜெபிக்கணும், கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். இதுதான் அந்த ஜெபம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்போமா? எப்படி ஜெபிக்க வேண்டும்? மோசே ஜெபித்தத மாதிரி நாம ஜெபிக்க வேண்டும். தேவனே, என் ஜனங்களுடைய, என்னுடைய உறவினர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர் என்னுடைய நண்பர்களுக்காக, என்னோட வேலை பார்க்கிற நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் வியாதியா இருக்கிறார்களே, இவர்களுடைய பாவம் கொடிதா இருக்கிறது, இவர்களுடைய பிரச்சனை அதிகமா இருக்கிறது, அவர்களுக்காக நான் கெஞ்சி உம்மிடத்தில் நான் பரலோக கதவை நான் தட்டுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபித்தால் தேவன் பரலோக கதவை திறந்து அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எப்படி அவர் சங்கீதம் 106 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 106 23 வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும்படிக்கு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்று ஜெபித்தார். மோசே ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவனுடைய கோபம் அதிகமா வருகிறது. தேவனை ரொம்ப அவர்கள் பேசிக்கொண்டே கோபத்தை இன்னும் அதிகமாக்கி கொண்டே இருக்கிறாங்க, தேவனுடைய கோபத்தை. ஆனாலும் மோசே அவர்களுக்காக ஒரு கோபத்தை ஆற்றும்படிக்கு திறப்பிலே நின்று ஜெபிக்கிறார். நம்முடைய தேசம் தேவனுடைய கோபாக்கினைக்கு வராதபடிக்கு அவருடைய கோபத்தை ஆற்றும்படிக்கு நாம் எல்லாரும் இந்தியா தேசத்திற்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய இன்னஜன ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக அவருடைய தேவனுடைய உக்கிரம், தேவனுடைய கோபத்தை ஆற்றும்படிக்கு நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் பரலோக கதவை நாம் திட்ட வேண்டும், நாம் தட்டி கொண்டே இருக்க வேண்டும். தேவனே, என் தேசம் பாழாகி கொண்டிருக்க, விக்கிரகங்களால் பாழாகி கொண்டிருக்கிறது, பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, குழந்தைகள் அழிந்து கொண்டு போகிறார்கள் என்று நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய கோபம் வந்தால் வெள்ளத்தினாலோ இயற்கை சீற்றின்பங்களும் அழிந்து கொண்டு போயிடும். ஆனா நம்ம தேவனே, ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும், நான் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறேன், என் ஜீவனை பணயமாய் வைத்து நான் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுக்கு ஈடாக என் ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று நாம் கதறி மற்றவங்களுக்காக நான் திறப்பிலே நம்ம ஜெபிக்கும் போது தேவன் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. பரலோக கதவை தேவனுடைய கோபத்தை ஆற்றும்படிக்கு நாம் கதவை தட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கெஞ்சி ஜெபிக்கணும், வருந்தி கேட்கணும். ஆண்டவரே இறங்கும், என் தேசத்துக்காக இறங்கும், என்னுடைய நண்பர்களுக்காக இறங்கும், என்னுடைய பிரச்சனை அதிகமா கடன் பிரச்சனையை மறிக்காதபடி அவங்களுக்காக நீங்க இறங்கும் என்று தேவனிடத்தில் இரக்கத்திற்காக நாம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி நாம ஜெபிக்கும் போது தேவனுடைய பரலோக கதவை திறந்து ஜெபி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு பதில் வரும். என்னுடைய வாழ்க்கையில கூட ஸ்கூல்ல நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு டீச்சருடைய மகன் 10 வருஷமா அந்த தாயோட அவங்க பேசவே இல்லை. அவங்களுக்கு ஒரு பெரிய பாரமாகிவிட்டது. அவங்க என் இடத்துல ஒரு நாள் சொன்னாங்க, அவங்க எப்பொழுதும் ஒரு சோகமாக தான் இருப்பாங்க. அப்போது நான் ஒரு நாள் அவங்களிடத்துல நான் கேட்டேன், ஆண்டி என்ன ஆண்டி ரொம்ப சோகமாக இருக்குவீங்க, உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை என்று கேட்டேன். அப்போது அவங்க சொன்னாங்க,
இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவே இல்லை. என்னுடைய மகன், ஒரே மகன் 10 வருஷமா என் இடத்துல பேசவே இல்லை. அவனை படிக்க வைக்க 10ஆம் வகுப்பு படிக்கும் போதுலேருந்து அவன் காலேஜ் படித்து முடித்து வேலைக்கும் போயிட்டான். அது வரையும் அவன் பேசவே இல்லை. அதனால எனக்கு எது வேணும்னாலும் ஒரு போர்டில் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இவ்வளோ பணம் தேவை என்று எழுதுவானாம். எழுதுவந்து அவங்க பணத்தை கொடுப்பாங்க, அவன் கட்டிடான். அவன் படித்து 10th படித்து +1 +2 இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்து வேலைக்கும் போயிட்டான். சிங்கப்பூரில் வேலைக்கு எங்கே வந்தேன், எந்த விஷயமும் தன் தாயிடத்தை சொல்லவே இல்லை. அப்போ அவங்களுடைய மன வருத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு அவங்களுடைய அதிக வியாதி கூட அவங்களுக்கு வந்துருச்சு. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனைமான. சரி ஆண்டி, ஜெபித்தா ஆண்டவர் செய்வார், நீங்கள் கவலைப்படாதுங்க, இதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வேலை பார்க்குற இந்த ஸ்கூலில் எல்லாரும் கிறிஸ்டின் தான். அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நம்மலாம் எல்லாருமே சர்ச்சுக்கு போகிறவங்க, சர்ச்சில் இந்த ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம், நம்ம ஜெபித்தால் தேவன் இந்த காரியத்தில் ஒரு விடுதலை கொடுப்பார் என்று நான் சொன்னேன். அப்போது தினமும் அவங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆண்டி என்னை கேட்பாங்கம்மா, ஜெபித்தியாம், எனக்காக வேண்டி ஜெபம் பண்ணியா என்று கேட்பாங்க. பண்ணேன் ஆண்டி, பண்ணுறான்ட்டின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, உங்ககிட்ட சொன்னால் நீ ஜெபித்தா எல்லாம் முடியும்னு சொன்னேன், ஆனால் உங்ககிட்ட சொல்லி கூட ஒரு பலன் இல்லையேன்னு சொன்னாங்க. இல்லை ஆண்டி, நான் ஜெபிக்கிறேன் அப்படி. ஒரு நாள் நான் ஜெபிக்கிறேன், ஏசப்பா இந்த ஆண்டி தொல்லை தாங்கலை, தினமும் என்ன இந்த கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எப்படியாவது அந்த மகன் பேசணும் அப்படின்னு நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அப்போ ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் என்னோட பேசினார், ஜெபத்தை நிறுத்து, ஸ்டாப் அப்படின்னார். அப்படியே நான் நிறுத்திட்டேன். என்னன்னு சொன்ன, எப்படி நீ ஜெபிக்கிற? அப்போ ஆவியானவர் என்னோட பேசுகிறா, உன் வீட்டில் உன் தம்பி உங்கள் அம்மா கிட்ட பேசலன்னா நீ எப்படி ஜெபிப்ப சொல்லு, பதில் சொல் என்று என்னோட பேசுகிறேன். அப்போ என்னால் பேசவே முடியல, இப்போ நீ சொல்லணும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், பாரத்தோடு அழுது நான் ஜெபிப்பேன், நொறுங்குண்ட இதயத்தோடு அவங்களுக்கு பாரத்தோடு நான் அழுது ஜெபிப்பேன்ல. இப்போ ஜெபி, நான் சொல்ற வரையும் அந்த ஜெபத்தை நீ எழுதவே கூடாது, ஜெபி என்று. அப்பொழுது நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னா, அவன் மூளையில கீழ்ப்படியாத ஒரு ஆவி அந்த கட்டி வைத்திருக்குது, அந்த கட்டை நீ உடைத்து நான் சொல்ற வரையும் நீ எழுந்துக்கவே கூடாது, ஜெபத்திலே இரு, துதி, அந்த கோட்டையை, அந்த சத்துருடைய கோட்டையை உடைத்து நீ ஜெபி, நான் ஜெயம் கொடுப்பேன், நீ இன்றைக்கு நீ ஜெபிக்கணும் அப்படி என்று தேவன் என்னோட பேசினார். அப்பொழுது நானும் ஜெபித்தேன். எத்தனை மணிக்கு தான் நான் தூங்கினே எனக்கு தெரியாது, அது வரையும் நான் ஜெபித்தேன், அழுகிறேன், பாரத்தோடு ஜெபிக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். எனக்கு அந்த ஜெபத்தை விடவே முடியல. சரி, அடுத்த நாள் நான் காலையில் ஸ்கூலுக்கு போகிறேன். அந்த டீச்சர் ஸ்கூலில் வந்து தான் எனக்கு, அம்மா சாமு, என் பையனுக்கு 4 மணிக்கு ஃபோன் பண்ணா பாருங்க, இரவெல்லாம் ஜெபத்துக்கு 10 வருஷமா பேசாத இருந்த அந்த மகன் தேவன் எப்படி பேசினார் பாருங்க. 4 மணிக்கு திடீர்னு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழுகுறானாம், அம்மா நான் இத்தனை வருஷம் நான் ஜெபிக்கல, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம என்ன அறியாமலே நான் அவங்க கூட பேசாம இருந்து நீங்க என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவன் பேசினானா பாருங்க. 10 வருஷம் பேசாத இருந்த ஒரு மகன் மற்றவங்களுக்காக பரலோக கதவை தட்டும்போது தேவன் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் எந்தெந்த காரியத்துக்காக மற்றவங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்கிறோமோ, மற்றவங்களுக்காக நாம் பரலோக கதவை தட்டுகிறோமோ, திறக்கப்படும். ஹல்லேலூயா. தட்டுங்கள், அப்போது அவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய ஜெபத்திற்கு
தடையா இருப்பது நம்முடைய பாவமா இருக்கலாம், நம்முடைய அக்கிரமங்களா இருக்கலாம். அந்த அக்கிரமங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஏசாயா 59 2 வசனத்துல அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்கள் தேவன் நம்மை பிரிக்கிறது, பிரிவினையாய் நமக்கு செவி கொடாதபடி தடையாய் காணப்படுகிறது. இந்த வேலையில நீங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிங்க. இது தேவனே என்னுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் வராததற்கு காரணம் ஒரு ஜெபம் ஏதோ பாவமா இருக்கலாம், ஏதோ தடையா என்னுடைய அக்கிரமங்களா இருக்கலாம், அக்கிரம சிந்தையா இருக்கலாம். நீங்க ஒரு விஷயம் என்னை மன்னித்தருளும், மன்னித்து ஜெபித்து பாருங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை தேடும் போது நாம் பார்க்க முடியும், தட்டும் போது தேவன் நமக்கு பரலோக கதவை திறந்து உடைய பொக்கிஷ சாலையில தேவன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. நீங்க வாயை திறந்து ஜெபிங்க. இதுவரை என் ஜெபத்திற்கு ஜெபம் பதில் வராததற்கு காரணம் என்னுடைய பாவமா இருக்கலாம், என்னுடைய அக்கிரமா இருக்கலாம். தேவனின் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபத்தில் கேட்கலாமா? தேவனே, இதுவரைக்கும் நாங்கள் இது போல ஒரு அடிப்படையான ஜெபம் செய்யாமல் இருப்போமானால் எங்களை மன்னிங்கப்பா என்று சொல்லி வாய்களை திறந்து நாம் கேட்கலாமா? கேளுங்கள், எல்லாரும் கேளுங்க. கர்த்தரை பார்த்து அப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. இப்போது நாமத்தினால கேட்கிறோம் என்று கேளுங்க. நம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அந்த என்ன எப்படி ஜெபிக்கணும்? கருத்தாய் ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், நாம் அதிகாலை ஜெபிக்கணும், நாம் உபவாசித்து ஜெபிக்கணும், நாம் மன்றாடி ஜெபிக்கணும், நாம் திறப்பின் வாசல் நின்று நாம் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் பேசியிருக்கிறார். இந்த பேசின இந்த வார்த்தைகளை நாம் அப்படியே நாம் விட்டு விடாமல் நாம் இந்த கடைசி காலத்தில் நாம் ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக நாம் மாறுவோம். எஸ்ஸரை போல, ஒரு மோசே போல, ஒரு தானியேலை போல நாம் அப்படி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஆமென். யாக்கோபை போல நாம் போராடி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எலியாவை போல நாம் கருத்தாய் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜெபாவியை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே ஊற்ற போகிறார். ஆமே. எல்லாம் கரங்களை தட்டி நம் கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. எங்கள் நடுவில் நீங்கள் பேசினீரப்பா, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்களும் கர்த்தாவே மோசே போல ஒரு ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாக, எஸ்தரை போல ஒரு தேசத்துக்காக வைராக்கியமாக நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி கர்த்தாவே அப்படிப்பட்டதான ஒரு ஜெப பாரத்தோடு எங்களுக்கு ஜெபத்தின் ஆவியை கர்த்தர் எங்கள் மீது நீங்கள் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ. மாரநாதா இயேசு சீக்கிரம் வரப்போகிற ஆயத்தமாகும். நம் ஜெபத்தை நாம் மறக்க வேண்டாம். நாம் ஜெபிக்கலாம், நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.